லீ வானில் இயக்கிய மற்றும் கார்பெட்டக்குடன் இணைந்து எழுதப்பட்ட இந்த படம் ஒரு பிளம்ஹவுஸ் புரொடக்ஷன் தயாரிப்பு மற்றும் இந்த தயாரிப்பு நிறுவனத்துடன் நாங்கள் தொடர்புபடுத்தும் அனைத்து கையொப்ப பயமுறுத்தும் தருணங்களையும் கொண்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் இது முதன்முதலில் அறிவிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்டோபர் அபோட் போன்றவர்கள் நடித்த இந்த படம் இறுதியாக சமீபத்தில் ஒரு யதார்த்தமாக மாறியது. சாம் ஏகர் மற்றும் ஜூலியா கார்னர். ஓநாய் அச்சுறுத்தலை படம் எவ்வாறு அமைக்கிறது? 1995ஆம் ஆண்டு ஒரிகானின் தொலைதூர மற்றும் ஆராயப்படாத மலைகளில் ஒரு மலையேறுபவர் காணாமல் போனதிலிருந்து ஒரு புளாஷ்பேக்குடன் கதை தொடங்குகிறது. மர்மமான முறையில் காணாமல் போனது இப்பகுதியின் வனவிலங்குகளுடன் தொடர்புடைய ஒரு வைரஸ் பற்றிய ஊகங்களைத் தூண்டியது. இந்த சூழ்நிலைகளில் ஒரு தந்தை மகன் இரட்டையர்கள் இப்பகுதியில் வேட்டையாடும் பயணத்திற்கு செல்கின்றனர். பிளேக் லவல் ஒரு இளம் பையன். அவரது தந்தை கிராடி மிகவும் கண்டிப்பான மற்றும் கடினமான மனிதர். அவர்கள் காட்டில் ஒரு அறியப்படாத மற்றும் மர்மமான உயிரினத்தைக் காண்கிறார்கள். அவர்கள் உடனடியாக ஒரு மரவீட்டில் தஞ்சம் புகுந்து அந்த பயங்கரமான உயிரினத்திலிருந்து ஒளிந்து கொள்கிறார்கள். உயிரினத்தின் முதல் அறிகுறிகள் போதுமான அளவு அச்சுறுத்துகின்றன, மேலும் கதையின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் என்பது ஏற்கனவே நமக்குத் தெரியும். கதை 30 ஆண்டுகள் முன்னேறிச் செல்கிறது. பிளேக் இப்போது தனது குடும்பத்துடன் சான் பிரான்சிஸ்கோவில் வசிக்கிறார். அவர் தனது பிரிந்த தந்தையுடன் ஒரு நெருக்கடியான உறவைக் கொண்டிருக்கிறார். இருவருக்கும் இடையிலான பதற்றம் அவரது சொந்த திருமணத்திலும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது. அவரது அதிர்ச்சி மற்றும் குழந்தை பருவ உணர்ச்சி சாமான்களின் காரணமாக பிளேக் கோபப் பிரச்சினைகளை வளர்த்துக் கொண்டார், மேலும் அவரது பணிப்பெண் மனைவி சார்லோட் மெதுவாக அவரிடமிருந்து விலகிச் செல்கிறார். அவர்களுக்கு ஜிஞ்சர் என்ற மகள் கூட இருக்கிறார். பிளேக் இறுதியாக தனது குடும்பத்தினருடன் உண்மையிலேயே மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பைப் பெறுகிறார். அவர் தனது பிரிந்த தந்தையுடன் ஒரு நெருக்கடியான உறவைக் கொண்டிருக்கிறார். இருவருக்கும் இடையிலான பதற்றம் அவரது சொந்த திருமணத்திலும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது. அவரது அதிர்ச்சி மற்றும் குழந்தை பருவ உணர்ச்சி சாமான்களின் காரணமாக பிளேக் கோபப் பிரச்சினைகளை வளர்த்துக் கொண்டார், மேலும் அவரது பணிப்பெண் மனைவி சார்லோட் மெதுவாக அவரிடமிருந்து விலகிச் செல்கிறார். அவர்களுக்கு ஜிஞ்சர் என்ற மகள் கூட இருக்கிறார். பிளேக் இறுதியாக தனது குடும்பத்தினருடன் உண்மையிலேயே மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பைப் பெறுகிறார். சார்லோட்டுடனான தனது உறவை சரிசெய்யவும். காணாமல் போன தனது தந்தை கிரேடியின் இறப்புச் சான்றிதழை பிளேக் பெற்ற பிறகு இது நடக்கிறது, மேலும் அவர் தனது குழந்தை பருவ வீட்டின் சாவிகளையும் பெறுகிறார். இப்போது அவர் ஒரு அன்பான கணவர் மற்றும் தந்தையாக ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க இடம்பெயர முடிவு செய்கிறார். பிளேக்கின் குழந்தை பருவ அசுரன் சந்திப்பு அவரை மீண்டும் வேட்டையாடுகிறதா? குடும்பம் பிளேக்கின் குழந்தை பருவ வீட்டை நோக்கிச் செல்லும் போது அவர்கள் டெரிக் என்ற உள்ளூர் நபரால் வழிநடத்தப்படுகிறார்கள், ஆனால் பிளேக்கின் கடந்த காலத்தைச் சேர்ந்த உயிரினம், அல்லது குறைந்தபட்சம் இதே போன்ற ஒன்று, மீண்டும் வேட்டையாடப்படுகிறது. அவர்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும்போது கிட்டத்தட்ட இருட்டாக இருக்கும். திடீரென்று அந்த உயிரினம் அவர்களை சாலையில் இருந்து விரட்டியடிக்கிறது. அவர்கள் அதை அறிந்து கொள்வதற்கு முன்பு பிளேக் தனது கையை உயிரினத்தால் கீழடிக்கிறார். டெரிக் இழுத்துச் செல்லப்படுகிறார். இது பிளேக் தனது குடும்பத்தை வீட்டிற்குள் விரைந்து செல்ல போதுமான நேரத்தை வாங்குகிறது, மேலும் அவர் ஜெனரேட்டரை இயக்கி நுழைவாயிலை அடைத்து வைக்கிறார். இதனால் வெளியே பதுங்கியிருக்கும் உயிரினத்திலிருந்து அனைவரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இருப்பினும் உயிரினத்தால் ஏற்படும் காயங்கள் பிளேக்கில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை காட்டத் தொடங்குகின்றன. தொற்று மோசமடைந்து அவர் பற்களை இழக்கிறார் மற்றும் அதிக வியர்வை சிந்துகிறார், மேலும் ஓரளவு சத்தம் உணர்திறனால் கூட அவர் கவலைப்படுகிறார். விஷயங்களை மோசமாக்க அந்த உயிரினம் வீட்டின் செல்லப்பிராணி கதவு வழியாக தனது பாதத்தை பிடிக்கிறது, மேலும் அவரது முந்தைய கீறல்களைச் சேர்க்க அவருக்கு மேலும் காயங்கள் ஏற்படுகின்றன. அதிர்ஷ்டவசமாக அவரை பொறுத்தவரை அவரது மனைவி சார்லோட் அவரை காப்பாற்ற விரைந்து சென்று அந்த உயிரினத்தை சுத்தியலால் அடிப்பதன் மூலம் மேலும் ஆபத்தான காயங்களை ஏற்படுத்துவதை தடுக்கிறார். ஆனால் இப்போது பிளேக்கின் நிலை கணிசமாக மோசமடைந்துள்ளது, மேலும் அவரது மோட்டார் செயல்பாடுகள் கூட இப்போது சமரசம் செய்யப்பட்டுள்ளன. அவர் இனி சார்லோட்டை பேசும் அல்லது புரிந்துகொள்ளும் திறனைக் கொண்டிருக்கவில்லை, மேலும் அவரது முடி உதிரத் தொடங்குவதால் அவரது பார்வை முற்றிலும் சிதைக்கப்படுகிறது. அவரது உடலில் ஃபர் வளர்ந்து வருவதற்கான தெளிவான அறிகுறி உள்ளது, மேலும் பிளேக் தனது கையை கடிப்பதன் மூலம் விலங்கு போக்குகளைக் காட்டுகிறார். முந்தைய காயங்களின் வலி காரணமாக அறிகுறிகளை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். பிளேக் தன்னை தாக்கிய பயங்கரமான உயிரினத்தின் சில பதிப்பாக மெதுவாக மாறி வருகிறார் என்பது தெளிவாகிறது. மாற்றமடைந்த பிளேக் தனது குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, அல்லது அவர் தன்னைத்தானே அச்சுறுத்துபவராக ஆக்குவாரா? முடிவு விளக்கினார். சார்லோட் மற்றும் இஞ்சி ஒரு கொடிய உயிரினத்துடன் எங்கும் நடுவில் சிக்கிக் கொள்கிறார்கள், மேலும் பிளேக் தனது மனித பண்புகளை இழந்து இயற்கைக்கு மாறான ஒன்றாக மாறுகிறார்கள். சார்லோட் வெளியே ஒரு ரண்டவன் காரை சந்திக்கிறார், எப்படியோ வாகனத்தை குதிக்க வைக்கிறார். இருப்பினும்
உயிரினம் விண்ட்ஷீல்டை உடைத்து குடும்பம் மீண்டும் வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் தப்பிக்கும் திட்டம் விரைவாக முறியடிக்கப்படுகிறது. அவர்கள் ஒரு கிரீன்ஹவுஸின் உச்சிக்குச் செல்கிறார்கள். பிளேக் அந்த உயிரினத்தை எதிர் திசையில் கவர்ந்திழுக்க திட்டமிட்டுள்ளார். இதனால் அவர் தனது மனைவியையும் மகளையும் வீட்டிற்குள் ஓட சிறிது நேரம் வாங்க முடியும். இந்த முறை அவர் திரும்பி வரும்போது சிதைவுகள் மிகவும் விரைவாக இருக்கும். மேலும் அவர் சார்லோட்டை அச்சுறுத்தும் வகையில் அணுகுவதற்கு முன்பு ஒரு துண்டிக்கப்பட்ட விரலை கூட வாந்தி எடுக்கிறார். பிளேக் தான் தனது புலன்களுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் அப்பாற்பட்டவர் என்பதை உணர்ந்து இப்போது தனது சொந்த குடும்பத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார். அவர் அவர்களை விட்டுவிட முயற்சிக்கிறார். ஆனால் அந்த உயிரினம் இப்போது வீட்டிற்குள் நுழைந்து அவர்களை தாக்குகிறது. பிளேக் இரட்சகராக மாறி தாக்குதலின் வரிசையில் தன்னை வைக்கிறார். ஆனால் அவரை பற்றிய இந்த மாற்றப்பட்ட பாதிப்பு அசுரனை எதிர்கொள்ளும் அளவுக்கு வலுவானது. ஒரு தீவிரமான சண்டைக்குப் பிறகு அவர் உயிரினத்தின் கழுத்தை கடித்து உடனடியாக அதை கொல்கிறார். இருப்பினும் ஒரு முக்கியமான திருப்பத்தில் உயிரினத்தின் கையில் பச்சை குத்தப்பட்டதில் இருந்து பிளேக்கின் தந்தைதான் முன்பு காணாமல் போனார் என்பது தெரிய வருகிறது. இறந்துவிட்டதாக கருதப்பட்டது. இப்போதைக்கு பிளேக் தனது ஓநாய் மாற்றத்தின் இறுதிக் கட்டத்தில் இருக்கிறார். அவரால் இனி தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. மேலும் அவர் தனது சொந்த குடும்பத்தின் மீது ஆக்கிரமிப்பை காட்டுகிறார். இந்த அவநம்பிக்கையான சூழ்நிலையில் சார்லோட் மற்றும் ஜிஞ்சர் அருகிலுள்ள களஞ்சியத்திற்கு தப்பி ஓடுகிறார்கள். ஆனால் பிளேக் அங்கு அவர்களை பின்தொடர்கிறார். அவருக்கு இப்போது இரவு பார்வை மற்றும் உயர்ந்த புலன்கள் உள்ளன. மேலும் அவர் இருட்டில் அவற்றை மறைக்கிறார். சார்லோட் ஒரு கரடி பொறியை அமைத்திருந்தார். பிளேக் அதில் சிக்கிக் கொள்கிறார். ஆனால் இது கூட அவரை பின்தொடர்வதை தடுக்க போதுமானதாக இல்லை. அவர் தனது சொந்த காலையை மென்று சாப்பிடுகிறார். சார்லோட் மற்றும் ஜிஞ்சரை பின்தொடர்கிறது. இறுதியாக அவர் அவர்களை ஒரு மரவீட்டிற்குள் இழுத்துச் செல்கிறார். பிளேக் உண்மையில் வலியால் அவதிப்படுவதாகவும் அவரது மிருகத்தனமான செயல்களையும் வன்முறை போக்குகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் சார்லோட் உணர்கிறார். ஒரு வேதனையான உச்சக்கட்ட திருப்பத்தில் குடும்பத்தினர் பிளேக் அவர்களை நோக்கிச் செல்லும்போது ஒரு உணர்ச்சிகரமான கடைசி தோற்றத்தை பகிர்ந்து கொண்ட பிறகு அவள் அவரை ஒரு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்கிறாள். பெரும்பாலான திரைப்படங்களில் ஓநாய் சாபத்தை அகற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மேலும் இது வுல்ஃப்மேனில் மிகவும் வித்தியாசமாக இல்லை. மறுநாள் காலையில் ஒரு காட்சியுடன் படம் முடிகிறது. அங்கு சார்லோட் மற்றும் ஜிஞ்சர் பண்ணைக்கு அருகிலுள்ள பள்ளத்தாக்கை ஆய்வு செய்கிறார்கள். பிளேக் வளர்ந்த இடம் இதுதான். அவர் தனது சொந்த கூறும் மற்றும் கண்டிப்பான தந்தையிடமிருந்து அனுபவித்ததற்கு மாறாக அன்புடன் குடும்பத்தை ஒன்றிணைப்பதற்கான ஒரு வழியாக இது எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி பேசினார். படத்தின் முடிவு மிகவும் நேரடியானது. ஏனெனில் பிளேக்கின் மனைவியும் மகளும் இப்போது அவர்கள் மீது அவர் பகிர்ந்து கொண்ட உண்மையான பிணைப்பு மற்றும் அன்பை பற்றிய சரியான புரிதலுடன் முன்னேறுவார்கள் என்று இறுதிக் காட்சி தெரிவிக்கிறது. இதற்கிடையில் ஒரு சாத்தியமான தொடர்ச்சியின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. மேலும் படம் முழு கதையையும் இங்கேயே முடித்துவிட்டதாக தெரிகிறது. பல வழிகளில் வுல்ஃப்மேன் உண்மையில் உதவியற்ற ஒரு கதையாகும். மேலும் பிளேக் உயிரினத்தால் காயமடைந்து ஓநாய் சாபத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்திலிருந்தே அவரது தலைவிதி சீல் வைக்கப்படுகிறது. அவரது பின்னடைவு, தீர்மானம் மற்றும் அவரது குடும்பத்தின் மீதான அன்பு ஆகியவைதான் கடைசி வரை அவர்களை பாதுகாக்க உதவுகின்றன. இறுதியாக ஆரம்பத்தில் தவிர்க்க முடியாத விதியை அவர் சந்திக்கிறார். வுல்ஃப்மேன் உடற்கூறியல் மற்றும் உயிரினம் பற்றிய விவரங்கள் ஆராயப்பட்டன. தி கிரியேச்சர், அல்லது இந்த கட்டத்தில் அதை ஓநாய் என்று அழைப்போம், இது படத்தின் முக்கிய ஈர்ப்பாகும். கதை பல ஆண்டுகளாக பரவியிருப்பதால் பிளேக்கும் அவரது தந்தையும் பார்த்து முதல் உயிரினம் தற்போதைய காலவரிசையில் பிளேக்கையும் அவரது குடும்பத்தினரையும் வேட்டையாட முயற்சிக்கவில்லை என்பதற்கான தெளிவான அறிகுறி உள்ளது. இந்த 30 ஆண்டுகளில் ஒரு கட்டத்தில் பிளேக்கின் தந்தை காணாமல் போனார். மேலும் தெளிவாக அவர் ஓநாயால் காயமடைந்தார். அது அவரை ஒன்றாக மாற்றியது. இதற்கிடையில் கதையின் கவனம் பெரும்பாலும் மாற்ற செயல்முறையில் உள்ளது. மேலும் இது சில மறக்க முடியாத உடல் திகில் தருணங்களை உருவாக்குகிறது. முதல் விஷயங்கள் முதலில் ஓநாய் பண்புகள் உயிரினத்தால் காயமடைந்து உடனேயே காட்டத் தொடங்குகின்றன. பிளேக் உடல் சேதத்தின் சில உடனடி அறிகுறிகளை காட்டுகிறார். மேலும் மாற்றம் மெதுவாக அவரது மனதை கைப்பற்றுவதற்கு முன்பு அவரது உடலில் விளைவை ஏற்படுத்தத் தொடங்குகிறது.
உண்மையில் அவர் தனது குடும்பத்தை தாக்கும் உந்துதலை மிக நீண்ட காலத்திற்கு எதிர்க்கிறார், மேலும் அவர் மனித மொழியில் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் கூட அவரது பாதுகாப்பு உள்ளுணர்வு பொறுப்பேற்கிறது. இறுதியில் மட்டுமே அவரது வன்முறை இயல்பு மிகவும் அதிகமாகி அவர் தனது சொந்த குடும்பத்தை பின்தொடர்கிறார். படத்தில் காட்டப்பட்டுள்ள ஓநாய் போன்ற உயிரினம் அழியாதது அல்லது அழிக்க முடியாதது அல்ல, ஏனெனில் அவற்றில் 2ஐ நாம் பார்த்திருக்கிறோம். விரைவான நேரத்தில் இறக்கும். உருமாறிய பிளேக்கின் தந்தை உருமாறும் செயல்முறைக்கு உட்பட்டு தனது குடும்பத்தை பாதுகாக்கும் போது பிளேக்கால் கொல்லப்படும் போது முதல் ஓநாய் மரணம் நிகழ்கிறது. பின்னர் பிளேக் தனது மனைவி சார்லோட்டால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவர் அனைத்து கட்டுப்பாடுகளையும் இழந்து தனது மனைவி மற்றும் மகளை நோக்கிச் செல்கிறார். 2 முறையும் ஓநாய்கள் அதிக தொந்தரவு இல்லாமல் இறந்துவிட்டன, மேலும் மேம்பட்ட புலன்கள், வலிமை மற்றும் இரவு பார்வை தவிர பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி எதுவும் இல்லை. உடல் மாற்றங்கள் மற்றும் காட்டுமிராண்டித்தனமான இயல்பு ஆகியவை முழு செயல்முறையிலும் காணக்கூடிய முக்கிய உருமாறும் மாற்றங்களாகும். மேலும் பிழை தவிர்க்க முடியாத ஓநாய் சாபத்திற்கு அடிபணியும் போது இவை அனைத்தையும் கடந்து செல்கிறார். அற்புதமான தீர்ப்பு. ஓநாய் மாற்றத்தின் உன்னதமான கதை. பழைய உரிமையை புதுப்பிப்பது எப்போதும் எளிதான பணி அல்ல, அது இன்னும் கடினம். அது மக்களின் தேசத்துக்குரிய நினைவுகளுடன் தொடர்புகளைக் கொண்ட ஒன்றாக இருக்கும்போது. இருப்பினும் வொல்ஃபேன் இன்னும் ஒரு அருமையான முயற்சியாகும், மேலும் ட்ரெய்லர் சுட்டிக்காட்டியதைப் போலவே படம் கிட்டத்தட்ட நம்பிக்கைக்குரியதாக மாறியுள்ளது. படம் சில சுவாரஸ்யமான யோசனைகளைத் தருகிறது, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இது மிகவும் முக்கியமான திகில் கூறுகளில் ஒன்றை புறக்கணிக்கிறது. இது சில நேரங்களில் சற்று இழுக்கப்பட்டதாக உணர்கிறது, ஆனால் நிச்சயமாக படத்தின் ஒட்டுமொத்த உணர்வு பாதிக்கப்படாமல் உள்ளது. அமைப்பு மிகவும் திடமானது மற்றும் அப்பாவி குடும்பத்திற்கும் கொடிய உயிரினத்திற்கும் இடையிலான இந்த புதிரான பூனை மற்றும் சுட்டி விளையாட்டில் பார்வையாளர்கள் விரைவில் சிக்கிக் கொள்கிறார்கள். பிளிக் வொல்ஃபேனாக மாறுவது நிபுணத்துவத்துடன் கையாளப்பட்டுள்ளது மற்றும் காட்சி விளைவுகள் குறைந்தபட்சம் சொல்ல குறிப்பிடத்தக்கவை. உடல் திகில் கூறுகளை தவறவிடுவது கடினம் மற்றும் நடிகர்கள் அதை தோற்றமளிப்பதில் ஒரு சிறந்த வேலையைச் செய்கிறார்கள். மிகவும் நம்பத்தகுந்தவை. மொத்தத்தில் இது நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாகும்.